வரல. என்னாச்சு? அந்த பக்கம் பாருங்கள. இல்ல மாப்பிள இங்க பாருல புல்லட். இது புல்லட்டா? இல்லங்க காட்டு. ஆஹா ஜுவாலியா முடிச்சு விட்டானே. காட்டு பாக்க ஃபேக்டரிக்கு 10-15 வரை அனுப்பி வைல. உசுரோட திரும்புவான்னு தெரியல மாப்பிள. இல்ல அனுப்பியா? எதுக்குல இப்ப எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுது? இல்ல இது எந்த இடம் தெரியுமால? காட்டு பாக்கல. இப்ப என்னல இருக்கு? ஒருத்தர் இருக்கால இந்த புல்லட் மாதிரி சின்ன பையதான். ஆனா ரிஸ்க். கையில சிக்கணும் சின்னவன மாக்கி விடுவான். யாருல அவன்? சிவாஜி தான் பாஸ்ல. அதே மாதிரி இவன் ஒஸ்தி தான் மாஸ்ல. குண்டு வண்டி டயர்ல குத்துச்சு. அவன் எங்க குத்துவான் தெரியுமால? குத்துனா சாதாரண குத்து இல்ல, கும்மா குத்து. அத நினைச்சாலே ஐயோ வந்துட்டானே. அவன் எந்த பக்கம் வரான்னு போய் பாருங்க. எங்க நேரத்துல வருது இம்பிட்டு பணம்? ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணள்ளி போட்டு சம்பாதிச்ச பணம் சார். யாரு வாயில? வாயில இல்ல சார், லாரில. ஆத்து மணல சுரண்டி ஆட்டைய போட்டதுன்னு சொல்லல. யாருல போன்ல? அம்மா சார். அம்மாவா? ஆமா சார். அம்மாவை காக்க வைக்காதல, உடனே பேசு. மறக்காம அம்மாவை நான் கேட்டதா சொல்லல. சரி சார். இல்ல அம்மானோட தான் ஞாபகம் வருது சார். உங்க அம்மாவை பார்த்து கேட்கணும்ல, ஏம்மா அவனை இப்படி ஒரு திருடனா வளர்த்திருக்கியன்னு. அது முடியாது சார். ஏம்ல? அம்மா உசுரோட இல்ல சார். அதான பார்த்தேன். இருந்திருந்தா நல்லவனா அல்ல வளர்த்திருப்பா. இப்பவும் நான் நல்லதுதான் சார் பண்ணுதேன். சனங்களுக்கு பிரிச்சு கொடுக்கதான் சார் அந்த பணம். எலெக்ஷன்ல செய்க்கிறதுக்கு சனங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லல. அப்படின்னு சொல்லலாம் சார். ஓட்டுக்காக பணம் கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. அதை விட பெரிய தப்பு பணத்தை வாங்கிட்டு ஓட்டே போடாம இருக்குது. இப்ப போடுதான் பாரு ஓட்டு. இதான் வசதி ஓட்டுமாவே. இதுக்கு தான் முதல்ல சொன்னேன். இதான் கும்மாங்குத்து. வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா. வெல்கம் ஒஸ்தி வேலன் போலீஸ் ஃபோர்ஸ். எஸ் சார். அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு? வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில் அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பிறக்கி போட்டு 1/2 லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார். போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா? இன்சு டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க. அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவனுங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க. இல்ல கேவலமானவன் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. ஓ மாமனார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கரெக்டா கேட்டீங்க. அவர் ரொம்ப கேவலமான வேலை தான் பாக்குறாரு. காமெடி. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. அவனுவோ ஓட்டானுல எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட அக்யூஸ் தப்ப விட்டீங்களே சார். அவனுவோ எதுக்குல பணத்தை தான் புடிங்கியாச்சுலா. இருந்தாலும் அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமே சார். உனக்கு ப்ரமோஷன் தானே வேணும்? எஸ் சார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசானமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார். பட்டப்பாயில போய் சொல்லுங்களே சார். உங்க மாசானமூர்த்தி உங்க முன்னால மாலை மாதிரி நிக்கிறேன் சார். வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா? இனி வேணா இன்சு. தோ இவனுக்கு 2 பேர் வேணா கொடுங்க. இதுக்கப்புறம் இவனை திருடின ஓடி துரத்தி புடிச்செல்லாம் ப்ரொமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீல் புடிச்சு வேணா வாங்கலாம் சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிற பொழுது ஐ அம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் யூ சார். அதான் அவார்டு வாங்கிட்டல. அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கிற? பை பாடையா பரலோகம் போயிட போற? ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார். இன்சு இவன் அடங்க மாட்டான். இன்னொரு கையில சுட்டுருங்க இன்சு. நோ நோ நோ, நீங்க சாதாரண போலீஸ் இல்ல சார். ஒஸ்தி போலீஸ் சார். டேக் இட். வாங்குதம்ல இந்த காசை வச்சு 4 ஜீப் வாங்குத. இனிமே எதுவுமே பழசு இல்ல. மா மேலையம்மா தண்ணி வரல. நேத்து மத்தியானத்துல இருந்து கரண்ட் இல்ல. நாளைக்கு தான் வரும்னு லைன்மேன் சொல்லுதாரு. நான் தண்ணி அடிச்சு நரிச்சு வைக்க, நீ குளிச்சிட்டு கிளம்பு. ஆமா நீயே இதெல்லாம் செய்த? எங்க மாமா எங்க? நயன்தாரா கேக்குதால? என்ன அம்மா கஷ்டப்படுதால? போய் தண்ணி அடிச்சு குடுல. அவனை ஏம்ல தொந்தரவு பண்ணுத? அவனே ராத்திரி 2 மணி வரைக்கும் மில்லுல வேலை செஞ்சுட்டு வந்து அசதியில படுத்து தூங்குதான். உள்ள இன்னும் 2 மணி நேரம் தூங்கட்டும். குடுலைங்க. மில்ல இப்ப ராம் தியேட்டருக்கு மாத்திட்டீங்களோ? படத்துக்கு தானே போன? படத்துக்கெல்லாம் போகல. அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரீல் போட்டாங்க அம்பானிய பத்தி. அத பார்த்து வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேறுதுன்னு கத்துக்கிட போன. நீ தீயோ வேலை செய்யணுமா? போட்டேன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் பாத்துட்டு வந்துட்டு நீ எல்லாம் ஒழுங்கா வேலையை செஞ்சா மில்லியல கடல்ல ஓட போகுது. விலங்கா வெட்டிய. ஆமாம்ல, நாங்க விலங்கா வெட்டி தான். மில்லு கடன்ல தான் ஓடுது. வீட்டுக்கு தேவையான வசதிகளை செய்யத்தான் முடியல. என்ன பண்ண முடியும்? ஐயா தான் கூறு உள்ளவராச்சே.
ராத்திரி பகலமா டியூட்டி பாக்குறீரு, சகல விதத்திலயும் சம்பாதிக்கிறீரு. செஞ்சு போட வேண்டியதானே வீட்டுக்கு தேவையான வசதிகளை. நினைச்சா இத்தாம் பெரிய ஜெனரேட்டர் வாங்கி போடலாம்ல. அம்மா கஷ்டப்படுதான்னு பேசினா மட்டும் போதாதுல, செய்கைகளை காட்டணும். ஹலோ, எங்க அம்மாக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஏம்னா உங்களுக்கு முன்னாடியே எங்க அம்மா எனக்கு தெரியும்ல. எலே என்னல இது? யார்கிட்ட என்ன பேசுனேன்னு தெரியாம? தெரியும்மா. அக்கறை நினைக்கியா? நக்கலு தம்புள்ள வம்பா போயிட்டான். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டான். பாலா தீயா வேலை செய்டா. விளங்க மாட்டான்னு சொன்ன பைய கம்பீரமான இளம் போலீஸா கலக்கு தாங்குத பொறாம. எவ்வளவு வளர்ந்துருக்க? பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க தெரியல. உனக்கு சொல்லு, எம்பிட்டு வேணா மரியாதை கொடுக்க. ஆனா உனக்கு தான் ஒண்ணு தெரியல. என்னதுல? ஆயில் மில்லு வச்சிருக்காருன்னு ஒரு தோசைக்கு 2 லிட்டர் எண்ணெயை ஊத்துனா கொழுப்பு தான் கூடும். முதல்ல ஆயில குறை, மில்லுல கடனும் குறையும், உடம்புல கொலஸ்ட்ராலும் குறையும். அவர் சேர ஏத்துனா நாங்க இவனை ஏத்துவோம்ல. எந்தில வாங்குதம்ல, உண்மையாவே ஜெனரேட்டர் வாங்குத. நீ உங்க அப்பனும் சொகுசா இருக்கிறதுக்கு இல்லல, எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. அம்மாட்ட எனக்குள்ள பீரச்சாவி ஒண்ணு கிடக்கு, துட்ட வாங்கிட்டு போய் ஒரு ஜெனரேட்டர் வாங்கிட்டு வந்து மாட்டல. பேசிட்டு இருக்கோம்ல, நீ படி தூங்கிட்டு இருக்க. குளிக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன் கையால குளிக்கணும்னு விதி இருந்திருக்கு. எனக்கு கூட ஒரு விதி இருந்திருக்கு. என்னது? உன்ன மாதிரி எரும மாட்டை குளிப்பாட்டணும். 400 கிலோமீட்டர் போவதுக்குள்ள 4 டயர் தேய்ச்சிட்டு போல இருக்கே. நீ என்னமோ இனிஷியல் கட்டி ஜீப்பை தூத்தாம சலிச்சுக்கிற. அவர் ஓட்டி தேய்கிறாரு இல்ல உப்பு காகிதம் போட்டு தேய்கிறாரு. உனக்கு எங்கடா நோவுது? கொள்ளடிச்ச காசுல வாங்க தானே, தேய் மாத்திக்கலாம். டயரை தானே ஃபினிஷிங். எஸ், குட் மார்னிங். என்னல சொல்லுத? கள்ள கடத்தல்காரனுக்கே கருப்பு குள்ளா போட்டு அந்த காசுல டிபார்ட்மெண்ட்டுக்கு புது ஜீப் வாங்கின மொத போலீஸ் நீங்க தான். ஒஸ்தி போலீஸ் நீங்க தான். இனிமே புது ஜீப் இருக்கிறதுனால சம்பவ இடத்துக்கு கிளைமேக்ஸுக்கு போகாம ஒரு ரீல் முன்னாடியே போய் திருட்டு பசங்க எல்லாரும் லபக்குன்னு பிடிச்சிடலாம். திருட்டு பையன் சொன்னதான் ஞாபகம் வருது. எங்கள வந்து தம்பி அவன் போன வாரம் அம்பாசமுத்திர பேங்க்ல திருடிட்டானா? வாட்ச்மேனா வேலைக்கு சேர்ந்துட்டான் சார். திருடங்கையிலே சாவியா? நமக்கு போலீஸ் வேலை கொடுத்தா மாதிரி. இல்ல மாசான மூர்த்தி, நர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காளுவலா? ரொம்ப பிரமாதம் சார். சாரி சார், குட் மார்னிங் சார். என் உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டீங்களா இல்ல நர்ஸ் நல்லா இருக்கான்னு கேட்டீங்களா சார்? நீ அங்கனதானல பாத்துட்டு இருந்த. என் வேதனை எனக்கு சார். திங்கித கையிலே கழுவ வேண்டியதா இருக்கு, கழுவுத கையிலே திங்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் கழுவாம தான் தின்னு பாரு. நர்ஸ பத்தி கேட்டா ஏதோ கழுவுறத பத்தி பேசிட்டு இருக்க. இந்த ஆள்லாம் தோல்ல சுற்ற கூடாது, கொஞ்சம் கீழே இறக்கி கால்ல சுட்டுருக்கணும். வணக்கம் சார். வணக்கம்மா, யார் நீங்க? நான் இவரோட இது என் வீட்டம்மா சார். இந்தாங்க. மொத்த போலீஸ்க்கும் கொடுல. சரிங்க சார். கவர்மெண்ட்ல அதுக்குள்ள சாங்ஷன் பண்ணிட்டாங்களா சார்? கவர்மெண்ட் காசு இல்லல, நேத்து மாட்டினா விட்டு அடிச்சு நான் உனக்கு கொடுக்கது. அடிபட்டா 50,000, செத்து போனா 1 லட்சம் தான் அரசாங்கத்துல கொடுப்பானுவ. ஒஸ்தி சார் அப்படி இல்ல, அடிபட்டா 1 லட்சம், செத்தா 5 லட்சம் தருவாரு. இந்த 1 லட்சம் வாங்கணும்னா கவர்மெண்ட்ல நீ செத்தது புறவும் பொண்டாட்டி கையில தான் கொடுப்பானுவ. நான் நீ உசுரோட இருக்கும் போதே தாரேன். நம்ம 1 லட்சம் போதுமா இல்ல 5 லட்சம் வேணுமா? சார் என் பொண்டாட்டி 1 லட்சம் போதும் சார். உசுறு மேல அம்பிட்டு ஆசை. சரி சீக்கிரம் ஒரு வாரத்துல வந்து சேரணும், புரியுதா? என்னங்க நைனா, காசை மைனாட்ட கொடுத்துறாத, பொண்டாட்டிட்ட கொடு. எப்படிங்க நீங்க ஒரு வாரத்துல போக முடியும்? சார் அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா ரொம்ப நல்லவர். என்ன கொஞ்சம் டிஃபரெண்டான வஸ்தி. எம்புட்டு பணம் இத வச்சு ஊருக்கே ஜெனரேட்டர் வாங்கலாம் போல. ஏய், இங்க எதுக்குல வந்த? இது அவனுக்குள்ள டிபார்ட்மெண்ட் பணம். தா, இது ஜெனரேட்டருக்கு எனக்கு என்னதுல கமிஷனா? இது நம்ம வீட்டுக்கு வாங்குதோம்ல. இருக்கட்டும். அண்ணா நான் இங்க இருந்து கிளம்பி வெயில்ல போய் கடைக்காரன்ட்ட பேரம் பேசி ஓட்டி பார்த்து செக் பண்ணி ட்ரையல் பார்த்து பில் எல்லாம் அண்ணன் இப்படிதான் தர சொன்னா. வேணா அவன்கிட்ட கேட்டுக்க. ஏன் அவன் தான் உனக்கு மவனா? நான் அவன் மவன் இல்லையா? அவன் தான் பிரிச்சு பேசி என் உசர வாங்குதாம்னா நீயும் ஏமல பொசக்கிட்டு பேசுத. நீ ரொம்ப ஓர வஞ்சனை பண்ணுத. அவன் மேலதான் உனக்கு பிரியம், என் மேல உனக்கு பிரியமே கிடையாது. போதும் நிறுத்து. இந்தா. பாத்து
பாட்டை நிறுத்திட்ட. என்னது உசு புசுங்க? அப்பா யாரா இருந்தா எனக்கு என்ன? கொண்டு புடு. கொண்டே விடுவியா? இது வரைக்கும் எம்பிட்டு கொலை ராசா செஞ்சிருக்க? பாடத்தை பார்த்துட்டு வந்து கோட்டித்தனமா பேசி தெரியாதா? யார பார்த்துவே கோட்டிங்க? நான் நின்னு கீழே பார்த்தா நிலம் கிடுகிடுக்கும், நிமிர்ந்து மேல பார்த்தா வானம் இடி இடிக்கும், மின்னல் வெட்டும், மழை கொட்டும். எங்க மின்னல் வெட்டல, மழை கொட்டல? அது காலையில டிவில வானிலை அறிக்கையில சொன்னதை நம்பி சொல்லிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? லவ்வுன்னு என் மாவ பரத்தால சுத்தத்தை நிறுத்து. நீ என் மாவளை கட்டிக்கிட முடியாது. உங்க அப்பன் 15 லட்சம் வரதட்சணை கொடுக்கற இடத்துல தான் உனக்கு பொண்ணை கட்டுவேன்னு பிடிவாதமா நிக்கான். என்கிட்ட அம்பிட்டு பணம் கிடையாது சாமி. அதான் சொல்லுதேன், உடசல கொடுக்காம ஒழுங்கா கிளம்பு. மிரட்டுதியல? மணிகார ரொம்ப துளுதான் போட்டவா. போடுறா. ஏய் போடுறா. போல போய் உங்க அப்பா கிட்ட இதே தைரியத்தோட பேசு, பிறகு பாத்துக்கலாம். வா கழுத, எத்தனை வாட்டி சொல்லுது இது நடக்காதுன்னா கேட்கவே மாட்டேங்க. மானத்தை வாங்குதிய. வா. நிர்மலா பால்ஸ். அதுக்கு பயந்துகிட்டு தான் போன எடுக்காம இருக்கோம். அந்த பணத்தை சனம் கையில கொடுக்காம நம்ம இங்க இருந்து போக முடியாது. முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வீடு எங்க இருக்குன்னு போய் விசாரில. நம்ம கதையை முடிச்சு விடணும் உங்களுக்கு. ஏன்னாச்சு ஒசி வேலன் சார் வீடு எங்க இருக்கு? ஏன்பா செல்வம், சொல்லுங்க அழுகுன மூட்டை அண்ணாச்சி. நம்ம வேலன் சார் வீட்டை கேட்டு வந்திருக்காரு பாரு. வேலன் சார் வீடு விற்கிறது இல்லையா? சுடுகாடு பக்கத்துல புறம்போ கடை ஒரு 1/2 கிரவுண்ட் இருக்குது, அது வேணா பாக்குறாரா கேளுங்களேன். ஏன்பா அட்ரஸ் கேட்டு வந்திருக்காருப்பா அவரு. ஓ அட்ரஸா? எதுக்கு வேலன் சார் வீடு? ஏன்னா கட்லி பீரு இறக்க உனக்கு கூப்பிட்டாங்களா? போன வாரம் வந்து என் தங்கச்சியை பொண்ணு பார்த்து போனார்ல. என்னது உனக்கு தங்கச்சா? ஏண்டா நீ பிறந்த உடனே உங்க அப்பா வாழ்க்கையை வெறுத்து இருப்பானே, அப்புறம் இன்னும் சந்தோஷத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கனா? நான் தான் இப்படி என் தங்கச்சி கிளி மாதிரி இருப்பா. கிளி மாதிரியா? ஆமா. கிளி மாதிரி இருந்தா கூண்டு செஞ்சு கிளி ஜோசியம் பாருங்கடா. அதை விட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? என்ன அட்ரஸ் கேட்டா கோபப்படுதியே? தங்கச்சி வாழைப்பழம் விட்டு அண்ணன் விசாரிக்கப்படாதா? ஆமாமா, தங்கச்சி வாழ போதுன்னா விசாரிச்சு தானே ஆகணும். நீ என்ன பண்ற, இந்த பக்கமா போய் ரைட் எடுத்தினா ஒரு சிவன் கோயில் வரும். திரும்ப லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தினா ஒரு சோடா கடை இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தான். ஓ எதுதாப்லையா? இல்ல தலைப்புள்ள போடா அந்த பக்கம் தான். ஏய் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஏய் டெம்பிள் டெம்பிள் டெம்பிள். கன்ஸ்ட்ரக்ஷன். ஏய் ரைட் ரைட்ல மடப்பையில. எதுல? ஒழுங்கா சொல்லு. அட்ரஸ் தெரியுமா தெரியாதல? அட்ரஸ் கேட்டது நாள வாயை மூடிட்டு போல. போல. ஏய் லெஃப்ட் லெஃப்ட்ல. இல்ல சொன்னா கேட்டு ஓட்டம்ல. யாமல சீவன வாங்குற? ஏய் ஸ்டாப் ஸ்டாப். எப்படி? ரைட்ல சோடா கடை, லெஃப்ட்ல வாங்க சம்பந்திங்களா வாங்க, வந்து மாப்பிள்ளை வீட்டை சுத்தி பாருங்க. பழைய கருப்பு டெலிபோனு, உலக உருண்டை, சுடாத அரடசன் துப்பாக்கி, அட்டாச் பாத்ரூமோட ஜெயில் இருக்குது. வந்து சுத்தி பாருங்க. எவன்டல அட்ரஸ் கேட்ட? நம்மள வாய் நிறைய வாங்க வாங்கன்னு கூப்பிடுதாருல, அந்த போலீஸ் கேட்ட தான் கேட்டேன். யாரு அவன்ட்டியா? ஆமால. மாப்பிள்ள உங்களை பார்க்க சம்பந்தி வீட்டாங்களா வந்திருக்காங்க. வந்து அந்த கண்கொள்ளா காட்சி கொஞ்சம் பாருங்க. எஸ்கேப். ஏய் வெயிலுக்கு பயந்தோட எல்லாமே இருப்ப விட விட்டியா? வாடா வாடா. ஒல்லியா இருக்கவம்லாம் ரைட்ல போ, Yes, sir. குண்டா இருக்கவம்லாம் லெஃப்ட்ல போ, ஓகே சார். ஃபிட்டா இருக்கவம்லாம் ஏன் கூட வா. ஒரு பைய கூட வரல. என்னது எல்லாரும் ஒரே பரபரப்பா வந்தாங்க, இப்ப யாரையும் காணோம். ஒருவேளை போயிட்டாங்களோ? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் பரபரப்பா உள்ள ஓடிடுவோம். ஏய் நில்றா நில்றா. துப்பாக்கி பார்த்து பயப்படுறானா பாரு. என்ன ஒஸ்தி உறைஞ்சு போய் நிக்குது? ஆப்போசிட் பார்ட்டி எதனா பயங்கரமான ஆயத்தை காமிச்சு மிரட்டுறாங்களோ? இன்சே இன்சே. என்னல மாட்டானுவலா? டக்குன்னு மாட்டுறது அதுனா ஜாக்கெட் ஊக்கா? அவனுக்கு வேன் நில்சன் படத்துல வர பேய் மாதிரி பறந்து பறந்து போயிட்டு இருக்கானுங்க. காலு கீழே சுட சொல்லல. காலு கீழனா எங்க தரையிலையா? சரி நீங்க அந்த பக்கம் என்கவுண்டர் போடுங்க, நான் இந்த பக்கம் போடுறேன். ஏன்னா பாடி விடுதான்னு பாப்போம். ஏய் நில்றா. தெருப்புற போலீஸ்காரனுக்கும் களவாணி பயல்களுக்கும் ஒரே துரத்தலும் ஓட்டமுமா கிடக்கு. துப்பாக்கி சூடு வேற நடக்கு. கதவை கொண்டி போட்டுட்டு கலட்டி மாட்டக்கூடாதா? உன்ன மாதிரி ஒரு பப்பாளி பப்ளிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இந்த காவல்துறையோட மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? ஆமா, கல்யாணம் ஆயிட்டா? இல்ல. தனியாவா இருக்க? இல்ல. உறவு?
அப்பா கூட இருக்காரு. அப்பா அப்பா இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா என்ன பண்ணுதாரு? தூங்குதாரு. தூங்கட்டும். இந்த முழிச்சிருக்க நேரத்துல ஏதாவது மாப்பிள்ளை பார்க்காரா? இல்ல. நல்லப்பா, நல்ல வேலைப்பா. உன் தைரியத்தை நான் வியக்க. இந்த காவல்துறை தன்னோட கடமையை செய்ய கிளம்புது. இளம துடிப்போட வளம்மா செழிப்பா நிமிர்ந்து நிக்கிற இந்த இந்திய தேசத்தை நான் கட்டி காப்பேன். ஓட்டுக்கு துட்ட கொடுத்து மக்களை சிந்திக்க விடாம செய்த உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சே. இந்த நாட்டோட பரிபாலனங்களை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். செத்துட்டா இல்ல, அவன் ஓடிட்டா. ஆமாலே. பின்ன என்ன இன்சே, பட்னில இருந்தவன் பிரியாணி பொட்டலத்தை பார்த்தா மாதிரி அந்த பொண்ணை வெறிக பார்த்து குண்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. குறி எகிரிடுச்சு. இந்த தடவை வேணா என் குறி மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை என் குறி மிஸ் ஆகாது. இந்த நாட்டை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். நீங்க கட்டி காப்பீங்களோ இல்ல குட்டி போட்டு காப்பீங்களோ அதெல்லாம் லீவ் போட்டு செய்யுங்க. இப்ப வாங்க இன்சே. கட்டி காப்போம்ல. சுடாம விட மாட்டீங்களா? வாங்க இன்சே வாங்க. எட்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது மச்சத்தில் சார் இன்னைக்கு பேட்டா. தேங்க்யூ சார். இன்னும் கொலுசை இடுப்புல மாட்டின்னு இருக்கா? தேவதைகள் வானத்தில் பறந்து வரும். இது என்ன தெருவில் நடந்து வருகிறது? நசுங்கி போன வாயை வச்சுக்கின்னு நான் முத்துக்குமார் மாதிரி கவிதை பேசுறேன். சாரி சார், அவங்கள தேவதைன்னு தெரியாம சொல்லிட்டேன். இது போதை போட போதே. கங்க்ராச்சுலேஷன் இன்சே. ஒரு நல்ல நல்ல குடிமகளை தான் உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மார்கழி மாசத்துல வாச தெளிச்சு கோலம் போறாங்களோ இல்லையோ, குளிருக்கு அடக்கமா ஒரு கட்டிங் போடுவாங்க. கதகதப்பா இருக்கும். இந்த மாதிரி கலாச்சார சீரழிகளை பார்க்கும் போது அதை கட்டி காக்கணும்னு உங்களுக்கு தோணுமில்ல? இந்த மாதிரி வளமான செழிப்பான நாட்டுக்கட்டை இது நாட்டோட பரிபாலனங்களை பாதுகாக்கணும்னு உங்க நெஞ்சு துடிக்குது இல்ல? ஏட்டையா, அது எப்படி கோர்வையா கரெக்டா பேசுறியா? கோத்துறியா? தண்ணில இருக்க மேல தண்ணி ஊத்தி நெடுவாளி ஏண்டி தண்ணிய ஊத்துன இறங்கிட்டு இதுல தண்ணி நிறைய ஊத்திக்கிறேன். எவனா மோத்தம் முன்னுது? நெடுவாளி விடுறி கைய. நெடுவாளி ஒரு குவார்டர் வாங்கி யார் யாவன் பாறாங்களுக்கு பனின் போட்டா மாதிரி வாடாங்க. போலீஸ் ரைட்ல போலீஸ். நீ பாப்புல கள்ள சாராய் கிடைக்கும். கவர்மெண்ட் நடத்துற ஒயின் ஷாப்புக்கு வித்தியாசம் தெரியாத குடிகாரனா இருக்கா? கம்ப்ளைண்ட் கொடு. என்ன பிரச்சனை பண்ணா? எதா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காவல்துறை யார் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டிக்காம விடாது. யார? எங்க அப்பா. அந்த பொண்ணை பார்த்தா கோவப்பட மாதிரி இருக்கு, இவனை பார்த்தா கொளுத்தி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கா. இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஒருவேளை கீழே கிடந்த குழந்தை தூக்கி வளர்த்துருப்பானோ? உங்க இன்விகேஷன் செக்ஸ் கரெக்டா இருக்கு. செக்ஸா? பேக்ல போ. ஏதோ நான் நடுவாளின்னு நானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாது. தெரியாதுன்னு அர்த்தமோ? அர்த்தம் தெரியாதுன்னு சொன்னேன். இருக்கட்டும். போதையில கிடக்குது அப்பனுக்கு போதை ஏத்துத மாதிரி ஒரு பொண்ணு. இம்பிட்டு அழகான ஒரு பொண்ணுக்கு இப்படி கேவலமான ஒரு அப்பனா நம்ப முடியல. நம்பிதான் அவனை இன்சே. ஊர்ல உள்ள கிளியில பூரா பெரும்பாலும் இந்த மாதிரி குரங்கு தான் பெத்து போடுதுங்க. நீங்க குரங்குன்னு சொன்ன உடனே உங்க மாமியார் பத்தி கேட்பாருன்னு நான் நினைச்சேன். காமெடி. கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ணுங்க. பாட்டுக்கு பாட்டெடுத்து பணம் வாங்க வந்தன.
ஒரு கடையை பாதுகாப்பே இல்லாம திறந்து போட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. நாளைக்கே களவு திருட்டுன்னு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இந்த காவத்தோட தானே பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும்? பானை எம்பிட்டு வேலை? 250 ரூபா. ஓஹோ, நம்மளை விட பெரிய கொள்ளக்கையா இருக்காள். என்கிட்ட சில்லறை இல்லைங்க. பரவாயில்ல வச்சுக்க, அடுத்த முறை ஷாப்பிங் வரும்போது வாங்கிடுதேன். பானை நல்லா தான் இருக்கு. நான் ஒன்று தானே கேட்டேன், இது என்ன? எனக்கு கடங்காரியா இருக்குது பிடிக்காது. இது உங்ககிட்டயே இருக்கட்டும். பணத்தை கொடுத்துட்டு இதை வாங்கிடுதேன். உன் நேர்மையை பார்த்து நான் வியக்கேன். வாரேன். ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கு 500 ரூபா செலவா? இன்னொரு 500 ரூபாய் செலவு பண்ணுவா நம்ம வீட்டு காசா? சாரி, சீலிப்பாயிட்டு. கை தவறி உடஞ்சதுக்கெல்லாம் நான் காசு வாங்கதில்லை. உன் கொள்கையை பார்த்து நான் ஆச்சரியப்படுதேன். இருந்தாலும் நஷ்டம் உனக்கு தானே. அடம் பிடிக்காம வாங்கிடு, இல்லைன்னா அரைஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கும். அரைக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லைங்க. அன்புக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஒஸ்தி வேலை வந்துட்டான். பணத்தை வாங்கிட்டு திரும்ப கூடுதான். வந்துட்டான். கலெக்டர்னா தளபதி படத்துல வர அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான்னு பார்த்தா இவன் அருணாகர் விற்கிற மாதிரி இருக்கான். கரெக்ட்ல. வா. சார், கையை உள்ள விட்டு நோண்டாதீங்க, பிரியாணி கெட்டு போயிடும். பிரியாணியா? ஆமா சார், எண்ணி 10 பொட்டல தான் வாங்கியிருக்கோம். போன தடவை வேற பிரியாணியில முட்டை இல்லைன்னு அந்த 8 3 நாளா மூஞ்சி தூக்கி வச்சு நான். பணம் எங்கயா இருக்கு சார், பத்திரமா இருக்கு. இது எங்களுக்கு பிடிச்சது. இது நாங்க பிடிச்சது 10,060. என்ன இம்புட்டு தான் இருக்கு? வேணா கொடுங்க சார், பிச்சைக்காரன்ட்ட கொடுத்து கை நிறைய சில்லறையா மாத்தறோம். என்ன விளையாடுறீங்க? 75 லட்சம்னு சொன்னானே. எவன் சார் சொன்னது? அது இன்ஃபார்மர் சொன்னான். அதே இன்ஃபார்மர் தான் சார் என்கிட்டயும் சொன்னா. நாங்களும் சந்தோஷமா போய் பிடிக்கலாம் தான் சார் நினைச்சோம். அந்த அமௌண்ட்டை பிடிச்சி மெடலை வாங்கி நெஞ்சில குத்தலான்னு பார்த்தா அவன் முதுகுல குத்திட்டான் சார். இதே மாதிரி தான் சார். ஆன் த ஸ்பாட்ல இத்தினூண்டு அமௌண்ட்டை பார்த்த உடனே எங்க உங்க மூஞ்சி மாதிரி சாணில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்ச பணம் 10 ரூபாயா இருந்தாலும் கலெக்டர் கிட்ட கொண்டாந்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சார். ஆமா சார், கவர்மெண்ட் காசை கையில வச்சுக்கிறது ஜெட்டி போடாம லுங்கிக்குள்ள பீர் பாட்டில சொருகின மாதிரி எப்போ ஒழுகின்னு போனே தெரியாது. இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? சார் அதை தொடாதீங்க சார். ஏயா ஒரு புள்ளி விவரத்தை மறந்துட்டோம். செக் போஸ்ட உடைச்சது ஒரு 2300, டீசல் ஒரு 1500, ஆஸ்பத்திரிக்கு ஒரு 3500, பேட்டான் பிரியாணி 2759, ஆக மொத்தம் 10,089 ரூபா. பேலன்ஸ் ரூபாய் ஆய்க்கிட்ட இருக்கு சார். இந்த ₹1 நீங்க கவர்மெண்ட்ல ஒப்படைப்பீங்களோ இல்ல கார்பெண்டர் மாதிரி உங்க காதல வச்சுப்பீங்களோ உங்க விருப்பம் சார். நாங்க வரோம் சார். பிரியாணி ஊசி போன மாதிரி இருக்குல்ல? எத்தனையோ பேரை போற போக்குல அசால்ட்டா சுட்டவன் ஒரு தோசை சுடுறது பெரும்பாடால இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அது நிம்மதியா உட்காந்து சாப்பிடுமா. எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தனுக்கு இட்லி, ஒருத்தனுக்கு பொங்கல், ஒருத்தனுக்கு உப்புமான்னு இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு கிடப்பேன். இந்த நிலைமை மாறணும்னா ஐயா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதாவது கவர்மெண்ட்ல ஐயாவுக்கு ஒரு குவார்டர்ஸ் அலாட் பண்ணிருக்கானுவ. அங்கன உன்னை கூட்டு போய் மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்னு ஆசைப்படுதேன். என்ன சொல்லுத? அப்பாவும் தம்பியும் அதான வார்த்தை. நீதான் அவனும் சொல்லிட்டு அவனுக்காவே உழைச்சு ஓட செய்த. ஆனா அவனு 2 பேரும் உன்னை கண்டுக்கிட்டானுங்களா? நிறுத்தல மாமா, நான் என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அம்மாவா என்னால உங்களை பிரிச்சு பார்க்க முடியாதுல. ஒரு குடும்பத்துல இங்க 2 பேர் அங்க 2 பேர்னு பிரிஞ்சு கிடந்தா நல்லா வாழ இருக்கும். சரி, நான் உன் கூட வந்துட்டா அவங்க 2 பேத்தையும். அம்மா எங்கனா அது இம்புட்டோண்டு தானே இருக்கு. இது ஒழுங்கா பக்கத்திலே வச்சுக்கிட கூடாதா? புடி. மெதுவா பார்த்து. இப்படி குடும்பத்தை பத்தி பேசினாலே சீரியஸ் ஆயிருத. இங்க நான் வாழ. ஏமா, இந்த குடும்பத்தை டெவலப் பண்ணதுக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? பேசாம இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டானே. ஏமா, இது வரைக்கும் அவன் சொன்னதிலே ஒஸ்தியான யோசனை இதுதான். சட்டு விட்டு கல்யாணம் தேதி முடிவு பண்ணுங்க. இவனா கூறு கெடுத்தனமா பேசானா?
நீ வேற மூத்தவ இருக்கேல இளையவன் கல்யாணம் கேக்குறான். ஏய் இன்னைக்கும் என்ன வச்சு தான் காமெடி பண்ணிட்டியா? போடான்னா மா பேசாம இதுக்கு ஒரே வழி மூத்தவரைக்கும் முதல்ல கல்யாணம் பண்ண. யாருல? ஆமா உன் புருஷன் சுப்பையா பிள்ளைக்கு உன்னை கொல்ல விடுவேன். இது பேச்சு. தோசை சொல்லணுமா கரண்டி போடுமா? போடல. இந்த சார் அவர் ஏன் அடிக்கிய? ஏன் அடிக்கோமா? யோ 113. எஸ் சார். உங்க அப்பா புல் போதையில அடகடையில போய் செருப்பை கழட்டி வச்சுட்டு காசை கொடு செட்டை டார்ச்சர் பண்ணிருக்காரு. அதனால செட் ஊரை விட்டு ஓடிட்டார். 710. எஸ் சார். உங்க அப்பா ரோட் ரோல் முன்னாடி தலையை வச்சு படுத்து மறியல் பண்ணிருக்கான். எதுக்கு? விடிய விடிய டாஸ்மாக் கடையை திறந்து வைக்க சொல்லு. அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கல இருந்து பிஸ்கெட்லாம் புடிங்கி சாப்பிட்டு வழிபறி பண்ணிருக்கான். ஏய் என் மூஞ்ச பார்த்தா வழிபறி பண்ணதவ மாதிரி தெரியுது. பின்ன உன் மூஞ்ச பார்த்தா பிளாக்பெரி ஓனர் மாதிரியா தெரியுது? எந்த கேஸ் போட்டாலும் 10 பொறுத்துக்கும் பக்காவா பொருந்தோம். அப்படி ஒரு மூஞ்சி. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மதியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால பெரிய அண்ணா சாரு, இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தாண்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. இங்க பாருங்க, எங்க அப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஆமாம்ல. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஏன் இன்ச இந்த பொண்ணுங்களுக்கு காப்பி போட வருதோ இல்லையோ, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நிறுத்தமுல்ல. இப்ப எதுக்கு அழுவுத? கண்ணதோட முதல்ல. ஐயோ பாத்து, கண்ணு சுள்ளிக்க போகுது. இப்ப என்ன உங்க அப்பா விடணும் அப்படித்தானே? இந்த காவல்துறை யாரா இருந்தாலும் எதையாவது வாங்கிட்டு தான் விடும். பலவித பரிபாலனங்களோட நீ வந்து கேட்க உங்ககிட்ட வாங்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? சரி நீ சிரி, நான் அவனை விட்டுருதேன். ஏய் உன்னை சிரிக்க தானே சொன்ன, என் கூட சேர்ந்து டூயட்டா ஆட சொன்ன. ஏய் கான்ஸ்டேபிள்ஸ், இந்த பொண்ணை யார் சிரிக்க வைக்கலோ அவங்களுக்கு 1000 ரூபாய். 1000 ரூபாவா? அம்மா வெளியே போய் 5க்கு 10க்கு அழிவீங்கல்ல, ஸ்டேஷன்ல 1000 ரூபாய் கொடுக்குறாராம். போங்க. சிரி 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 சிரி. அப்படியே அவனை கிருஷ்ணால ஊத்தி ஏறி பல்லு வளர்க்காம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சிரி சிரி சிரின்னு அதை பாரு டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம. நெக்ஸ்ட். பச்சை கிளி ஏன் பச்சையா இருக்கு சொல்லு? தெரியல. நான் சொல்றேன். ஏன்னா அதை யாருமே வேக வைக்கல. டேய் பேக்ல வா. இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபாய் பரிசு வாங்கி வந்தா இன்ச. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா You may proceed. குடிச்சிட்டு நடக்கிறதுல பல வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல கோட்டை அடிச்சிட்டு நடக்கிறது எப்படின்னு காட்டுறேன். அது கரெக்டா இருக்குதா? இப்ப அடுத்தது புல்லு. நீ நில்லு. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இதான்டா டெய்லி குஸ்ட் அவன் வீட்டுல பண்ணிட்டு இருக்கான். இது காமெடி. ஏய் நெடுவாலினா உடும்பு, என் மவ மனசு இரும்பு. நான் பாடினா மவ சிரிப்பா. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே. என்ன கலாய்கிறாராமா? இது ராமராஜன் பாடின மாதிரி இல்ல, அந்த மாடே பாடின மாதிரி இருக்குது. நெடுவாலி சிரிப்புள்ள உடும்பு மாதிரி புடிவாத முடிக்காதுல அப்பன் சொல்லுதான் இல்ல. ஏய் நெடுவாளி, 1000 ரூபாய் கிடைக்கும் 16 கோட்டு. அட சிரிப்புள்ள. ஏய் இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரியே பேசி